Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையாவது, நாம் ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்டு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் கூட பார்க்கும்போது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நமக்கு தேவனுடைய வசனங்களை கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, அநேக செய்திகளை கேட்க முடிகிறது. நம்முடைய கரங்கள் இருக்கிற வேத புத்தகத்திலே வசனங்களை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எதன் வாயிலாகையோ நம்ம கேட்கிற வசனங்களை நம்ம அப்படியே இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும்போது, அதற்கேற்ற கிரியைகளை செய்யும்போது தான் நாம் பாக்கியவான்களாக மாறுவோம். நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சித்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பிரவேசிக்க முடியும். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்ட உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். James chapter 1 verse 21. Therefore, get rid of all moral faith and the evil that is so prevalent, and humbly accept the word planted in you which can save you. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது என்று 2 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அது உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதுமா இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வசனம் இருக்கணும். ஆமென். வசனம் நாட்டப்பட்டதா இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்திலே நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். எப்போது நம்முடைய உள்ளத்திலிருந்து வசனத்தினுடைய அந்த தியானம், அந்த சிந்தை வெளியே வரணும். உள்ளத்திலே நிறைந்திருக்கிற பாவக்கரைகள் எல்லா அழுக்குகளையும் ஒழித்து விட்டு நம்முடைய உள்ளத்திலே வசனத்தை நாட்டுவோமாக. ஆமென். தீர்க்க தரிசன வசனங்களை நாம் இந்த வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். வாக்குத்தத்த வசனங்களை வாசிக்கிறோம். அதுபோலவே நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் உபதேசங்கள், நம்ம நடக்க வேண்டிய பாதைகள், கட்டளைகள், நம்ம எப்படி இந்த பூமியிலே வாழணும், எப்படி பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆமென். இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம், இயேசுவை அறிந்தவர்கள், விசுவாசித்தவர்கள் எப்படி வாழணும், மனம் திரும்பினவர்கள், ஸ்தோத்திரம், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நிரூபங்களிலே நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். சுவிசேஷங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதிகளை நம்ம அதிகமாக தியானிக்கணும். ஏனென்றால் மற்ற வாக்குத்தத்த காரியங்களை மட்டும் வாசித்து இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அழிந்து போகிறதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. ஹல்லேலூயா. அந்த பரம ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த ஸ்தோத்திரம், இம்பார்ட்டண்டான ஒரு வேல்யூபிளான ஒரு வாக்குத்தத்தம். அதை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பூமியில் நம்ம பிரயாசப்படணும். அதற்கேற்றுதான் வசனங்களை நம்ம சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். இங்கே வாசிக்கிற உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமாக்கை ரட்சிக்க வசனத்தால் ஆகும். அந்த வசனங்களை நம்ம கேட்டு இப்படி இருக்குமா, இப்படி இல்லை சந்தேகங்கள் எழும்பாமல், கேள்விகளை எழுப்பாமல் சாந்தமாய் ஆத்தும ரட்சிப்பை தரக்கூடிய வசனங்களை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.
அடுத்த வசனத்தில் வாசிக்கிற அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போது வசனம் என்கிறது ஒரு கண்ணாடி. ஹல்லேலூயா. கண்ணாடி நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோம்? ஆமென். நம்ம ஆயத்தமாகும்போது, ரெடி ஆகும்போது எங்கேயாவது ஏதாவது குறைகள் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். மற்றவர்கள் பார்க்கும்போது அவலட்சணமாக இல்லாவிட்டால் ஏதாவது அழுக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட டர்ட்டி நம்முடைய முகத்தில் நம்முடைய ஃபேஸில் இருக்கிறதா என்று பார்க்கிறதற்காக நம்ம மிரரை பயன்படுத்துகிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் பயன்படுத்தி விட்டு அடுத்து நம்ம திரும்பி போகிறோம். அடுத்து நம்முடைய ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னு நமக்கு மறந்து போகிறது. ஆனால் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். இந்த வசனத்தை நம்ம உற்று பார்க்கணும். இந்த வசனத்தில் நம்முடைய சுபாவத்தை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும், பாதுகாப்பிற்காக மட்டும், ஸ்தோத்திரம், மேன்மைகளுக்காக மட்டும் நமக்கு வசனம் கொடுக்கப்படலை. வசனத்தால் நம்ம பிழைக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரீரத்தின் கிரியைகளை அழித்து ஆவியிலே இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பிழைக்கணும் என்று கர்த்தர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். ஆதலால் இந்த நாட்களிலே எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒழித்துவிட்டு உள்ளத்தில் வசனத்தை நாட்டப்பட்டு வசனத்தினால நாட்டப்பட்ட உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் மாறட்டும். நம்முடைய உள்ளத்தில் வசனங்கள் நிறைந்து இருக்கட்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வசனங்கள்? ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்ல வசனங்கள். இந்த இங்கே வேத புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். எப்படி தெய்வ பயபக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும், எப்படி தெய்வத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். எப்படி நம்மளையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதோ உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. எப்படி தெய்வ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. அப்போ இந்த நிரூபங்களை, சுவிசேஷங்களை நம்ம அதிகமாக வாசிக்கணும். அதோடு கூட மற்ற புத்தகங்களை வாசிக்கணும். ஹல்லேலூயா. மற்ற பழைய ஏற்பாடின் ஆகமங்களை, ஹல்லேலூயா, தீர்க்க தரிசன புத்தகங்களை நம்ம வாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எப்படியாவது நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதற்கேற்ற ஜீவ வசனங்களை பிடித்து கொண்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டவர்களாக ஆத்துமாக்களை ரட்சிக்க வசனங்களை தியானித்து சாந்தமாய் வசனங்களை ஏற்றுக்கொண்ட வசனத்திலே நம்முடைய சுபாவத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருந்து மறக்கிறவர்களாக அல்ல, ஒவ்வொரு நாளும் தியானித்து முன்னேற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வசனத்தினுடைய கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களெல்லாம் இல்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வசனத்தின்படி எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் எல்லா விதமான அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு எங்களையே இந்த வசனமாகிய கண்ணாடியிலே நாங்கள் பார்த்து எங்கள் குறைகளை கண்டுணர்ந்து வசனத்தில் அலைக்கிறத உள்ளத்தில் நாட்டப்பட்டவர்களாக அப்பா ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்ல வசனத்தை கர்த்த சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே வசனத்தினாலே பிடித்து கொள்ள நம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சுதந்திரவாளிகளாக மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோங்க தாவே. வசனத்தின்படி ஜீவிக்க கிருபை தாருங்க அப்பா. அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.